கண்ணியத்துக்குரியவர்களே, அதாவது ரொம்ப இக்கட்டான நேரங்களில் ஓதுறதுக்குன்னு குர்ஆன் சில திக்ருகளை சொல்லித்தருது. ரொம்ப சோதனையான நேரங்கள். உதாரணத்துக்கு ஒரு வரலாறு சொல்லணுமானா, ஹிஜ்ரி 2 பத்ர் நடந்துச்சுங்க. 2 பத்ரில் கிட்டத்தட்ட எதிரிகள் 70க்கும் மேற்பட்டவங்க கொல்லப்பட்டாங்க. அதுக்கடுத்து 3 உஹது நடந்துச்சு. உஹதில் என்னென்னா முஸ்லீம்கள் 70 பேர் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அந்த 3 அந்த எதிரிகள் சொன்னார்களாம், பத்ரில் கொடுத்த அடிக்கு நாங்கள் பாரம் கொடுத்துருக்குறோம், அடுத்த வருஷம் ஹிஜ்ரி 4 உங்களை எல்லாத்தையும் மீண்டும் நாங்கள் பத்ரில் சந்திப்போம், வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒருத்தர் இல்லாமல் உங்களை சாச்சிருவோன்னு சொன்னாங்களாம். அந்த நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பயங்காட்டினாங்களாம். பயங்காட்டினாங்க. ஆனால் முஸ்லீம்கள் சொன்னாங்களாம், வகாலு ஹஸ்புனல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்கன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதனால் அந்த பயத்தை போக்குவதும் ரப்பினுடைய உதவியை தேடி தருவதும் எதிரிகளை சின்னாபின்னப்படுத்துவதற்குண்டான வலிமையான ஆயுதம் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல்ங்கிற வார்த்தை. நமக்கு அல்லாஹ் போதும். அல்லாஹ் போதாதாங்க நமக்கு. அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான், அலைஹிஸ்ஸலாஹு பிகாஃபின் அப்தா, அல்லாஹ் போதுமானவன் இல்லையானுங்க, நமக்கு அல்லாஹ் போதுமானவன். அதனால் இன்ஷா அல்லாஹ் இதுன்னு ஒரு தடவை ஹஸ்புனல்லாஹு அர்த்தம் இதுதான், அல்லாஹ் நமக்கு போதுமானவன். பொறுப்பேற்பவர்களில் அவன் மிக சிறந்தவன், உதவியாளர்களில் மிக உயர்ந்தவன், எஜமானர்களில் ஆக சிறந்தவன். நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர்.